வணக்கம். பாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூரில் 174 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் 90 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர். 68 கோடியே 76 லட்சம் மதிப்பீட்டிலான 60 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். கவனத்துடன் தீட்டப்படும் ஒவ்வொரு திட்டமும் கடைக்கோடி மனிதருக்கும் ஏற்றம் தருகிறதா என்பதை களப்பணி மூலம் கண்காணிக்கிறார். அவர் தம் 4 ஆண்டு ஆட்சியை நிலமும் போற்றுகின்றனர். அவர் தீட்டும் திட்டங்கள் மக்கள் 2026 மட்டுமல்ல, 2031, 2036 தேர்தல்களிலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். திருப்பத்தூர் அரசு நலத்திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால், 2026 மட்டும் இல்ல, அது 31 இருந்தாலும் 36 இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக ஓரவஞ்சனை செய்யும் மத்திய அரசால் கூட தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி சாதனைகளை மறைக்க முடியவில்லை. திருப்பத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் பேச்சு. நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல. அதனாலதான் ஒன்றிய அரசு நாட்டின் மொத்த வளர்ச்சியில் 100ல் 10% தமிழகம் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தேசிய சராசரி வளர்ச்சியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் பல ஆண்டுகளாக உயர்ந்துள்ளதாகவும் பேச்சு. மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சியில புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கு. நாட்டோட வளர்ச்சியில 110 விழுக்காடு நாம 10 விழுக்காடு கிட்ட நாம இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சமூக முன்னேற்ற குறியீடுகளிலே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் முதலிடம் தமிழ்நாடு. வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் 2வது இடம் நாம இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களை சாதியை மதத்தை வைத்து பிளவுபடுத்த பாஜக முயற்சி. போலி பக்தியை கண்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். மதத்தால சாதியால பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு. தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண், கலைஞர் அவர்கள் இதை மீட்ட மண். தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினரோட நல்லிணக்கத்தோடும் வாழுகிற மண் இது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டவிடாரத்தில் அதிமுக நிர்வாகி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். கொலை வழக்கில் தொடர்புள்ள திமுக பிரமுகர் கருணாகரன் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம் என விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. பெரியார், அண்ணாவை கொச்சைப்படுத்தும் பாஜக சங் பரிவார அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது தற்கொலைக்கு சமமானது எனவும் சாடல். கலைஞர் பாணியில் கடைசி வரை நானே தலைவர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணியுடனான பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை எனவும் விளக்கம். தன்னால் நியமிக்கப்பட்ட அனைவரும் பாமகவின் நிரந்தர பொறுப்பாளர்கள். பாமக எம்எல்ஏ அருளின் பதவியை அன்புமணி பறித்த நிலையில் ராமதாஸ் அறிவிப்பு.
2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கப்படும். பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம். தமிழக மக்களை பாதிக்கின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதனை பாஜக எதிர்க்கும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. முருக பக்தர் மாநாட்டில் அரசியல் பேசவில்லை, ஆன்மீகம்தான் பேசினோம். திமுக உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. நியாய விலை கடைகள் அனைத்தையும் ஒரே துறைக்குள் கொண்டு வராதது ஏன்? வாக்குறுதி அளித்து ஏமாற்றுவதே தொழிலா என திமுக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக எழுந்த புகாரில் நடிகர் கிருஷ்ணாவிடம் 20 மணி நேரத்துக்கு மேலாக தொடரும் விசாரணை. வங்கி பண பரிவர்த்தனை, செல்போனில் உள்ள தொடர்புகள் குறித்து விசாரித்து வரும் காவல்துறை. சென்னை பெசன்ட் நகரில் கலாஷேத்ரா காலனியில் உள்ள நடிகர் கிருஷ்ணா வீட்டில் போலீசார் சோதனை. கிருஷ்ணா பயன்படுத்தும் மருந்துகள் உள்ளிட்டவற்றை காவல்துறை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றதாக தகவல். நடிகர் கிருஷ்ணாவின் செல்போனில் 2020ஆம் ஆண்டு முதல் அழிக்கப்பட்ட குறுஞ்செய்திகளை மீட்டு போலீசார் விசாரணை. நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு சிலரிடம் கிருஷ்ணா பயன்படுத்திய கோட் வேர்டின் அர்த்தம் போதைப்பொருள் தொடர்புடையதா எனவும் கேள்வி. நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியதை பெரிதுபடுத்த வேண்டாம் என நடிகர் விஜய் ஆண்டனி பேட்டி. ஸ்ரீகாந்த் நல்ல மனிதர், தெரிந்து எதையும் செய்திருக்க மாட்டார் என கருத்து. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆபாச நடனமாடிய தற்காலிக அர்ச்சகர்கள் உட்பட 3 பணி நீக்கம். 3 இனி பூஜையில் ஈடுபடக்கூடாது என உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் காந்தி நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசி ஒருவர் கொலை, 2 அரிவாள் வெட்டு. கஞ்சா புகைப்பதை தட்டி கேட்டபோது ஏற்பட்ட முன்விரோதத்தில் இளைஞர் வெறிச்செயல். திருவள்ளூர் அருகே சக நண்பர்களால் 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரம். ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் மறியல் போராட்டம்.